வாழ விடுங்க. மனச நோகடிக்காதீங்க. பையன பத்தி விமர்சனம் பண்ணவங்களுக்கு உருக்கமா வேண்டுகோள் விடுத்திருக்காரு நெப்போலியன். தமிழ் சினிமாவுல பிஸியான நடிகரா வலம் வந்த நெப்போலியன் தன்னோட பையன் தனுஷுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க போறாரு. தனுஷோட கல்யாணம் ஜப்பான்ல சீக்கிரத்திலேயே நடக்க போகுது. இதுக்காக அமெரிக்காவில இருந்து ஜப்பானுக்கு குடும்பத்தோட கப்பல்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நெப்போலியன். இந்த சூழல்ல தனுஷோட கல்யாணத்த வச்சு அவர நெறைய பேரு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பொறுத்து பொறுத்து பார்த்த நெப்போலியன் இப்போ உருக்கமான வேண்டுகோள் ஒண்ண வச்சிருக்காரு. பாரதி ராஜாவால சினிமாவுல அறிமுகப்படுத்தப்பட்ட நெப்போலியன் அரசியல்வாதியாவும் திகழ்ந்தவரு. அவரோட மூத்த பையன் தனுஷுக்கு தசை சிதைவு நோய் இருக்கிறதால குடும்பத்தோட அமெரிக்காவுல செட்டில் ஆயிட்டாரு. அங்க தொழில் பண்ணிட்டு வரக்கூடிய அவரு தன்னோட பையனுக்கு கல்யாணம் நடத்தி வைக்க முடிவு பண்ணாரு. அதுபடி பெண் பார்த்து நிச்சயதார்த்தமும் சமீபத்துல நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா கல்யாணம் ஜப்பான்ல சீக்கிரத்திலேயே நடக்க இருக்கு. இதனால குடும்பத்தோட ஜப்பான் போய்கிட்டு இருக்காரு அவரு. தனுஷால விமானத்துல பயணம் பண்ண முடியாது. அதனால கப்பல்ல போய்க்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில சில பேரு தனுஷுக்கு ஏன் இப்ப கல்யாணம் அப்படின்னு இஷ்டத்துக்கு விமர்சனத்த முன் வச்சுட்டு வராங்க. முக்கியமா பைல்வான் ரங்கநாதன் மாதிரியானவங்க தனுஷால ஒரு பொண்ணோட வாழ்க்கை சீரழிய போகுது அப்படின்னு எல்லை மீறி பேசினாங்க. இதுக்கெல்லாம் நெப்போலியன் பெருசா ரியாக்ட் பண்ணிக்கல. இருந்தாலும் இந்த நிலையில உருக்கமான வேண்டுகோள் ஒண்ணு மட்டும் அவர் வச்சிருக்காரு. அவரு வச்சிருக்கக்கூடிய வேண்டுகோள்ல, "என்னோட அன்பு நண்பர்களே, உலகமெல்லாம் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்களே, என்னோட மூத்த பையன் தனுஷோட 8 வருஷ கனவு. இந்தியாவுல பிறந்தாலும் சூழ்நிலை காரணமா உலகத்தோட ஒரு கோடியில இருக்கக்கூடிய அமெரிக்காவுல வசிக்கிறோம். இப்போ மறுகோடியான ஜப்பானுக்கு பயணம் பண்ணி 1 வருஷம் திட்டம் போட்டு 6 மாசமா அதுக்கு செயல் வடிவம் கொடுத்து 1 மாசமா பயணம் செஞ்சுக்கிட்டு, இப்போ தனுஷோட ஆசைய நிறைவேத்திக்கிட்டு இருக்கோம். தனுஷுக்கு இது எல்லையில்லாத சந்தோஷம். எங்களுக்கு இது அளவில்லாத மனநிறைவு. என்னோட பையன் சாதிச்சுட்டான். இந்த தருணத்துல சில விஷயங்கள உங்ககிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். எங்களோட வாழ்க்கைய தவறா விமர்சனம் பண்றவங்களுக்கு ஒரு வேண்டுகோளையும் வைக்கிறேன். நம்மளோட பெற்றோரோட கனவுக்காகவும், நம்மளோட கனவுக்காகவும், நம்ம குழந்தைங்களோட கனவுக்காகவும் அவசியமா வாழணும். அப்படி வாழ்ந்து தான் பார்க்கணும். கடமைய நிறைவேற்றணும். வாழ்க்கை ஒரு தடவ தான். அத வாழ்ந்து பார்த்துரலாமே! அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது. இந்த உலகத்துக்கு நாம எதையுமே கொண்டு வரல. எதையும் கொண்டு போக போறதும் இல்ல. யாதும் ஊரே யாவரும் கேளீர். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அவங்கவங்களோட வாழ்க்கையில 1000 1000 மாற்றங்கள் இருக்கு. அவங்கவங்க வாழ்க்கைய அவங்கவங்க மனசு மாதிரி நல்லா வாழுங்க. மத்தவங்களையும் அவங்களோட மனசு மாதிரி வாழ விடுங்க. யார் மனசையும் புண்படுத்தாதீங்க, பழிக்காதீங்க. உண்மை தெரியாம கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல யாரோட தனிப்பட்ட வாழ்க்கையையும் விமர்சனம் பண்ணாதீங்க. உங்களுக்கும் குடும்பம் இருக்குது அப்படிங்கிறத ஒருபோதும் மறக்காதீங்க. ஒரு பக்க சொல், ஒரு யானை பலம் எல்லாரையும் வாழ்த்துங்க. பிடிக்கல அப்படின்னா இழிவா மட்டும் பேசாதீங்க. அது ஒரு நாள் உங்களுக்கே திரும்பி வந்துரும். எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நல்லா யோசிங்க. சிந்தனைய செயல்படுத்துங்க. இந்த உலகத்த நீங்களும் ஜெயிக்கலாம். முயற்சி பண்ணா முடியாதது அப்படின்னு எதுவுமே இல்ல. வாழுங்க, வாழ விடுங்க. நான் இங்க போடுற ஒவ்வொரு பதிவும் என்னோட திரையுலகத்தோட நடிப்பையும், நிஜ வாழ்க்கையும் பார்த்து ரசிக்கிறவங்களுக்கும், நேசிக்கிறவங்களுக்காக மட்டும் தான். எங்ககிட்ட அன்ப சுவாசிக்கிறவர்களுக்கு மட்டும் தான். எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு.